அறிவு சுடர் கொண்டு அறியாமை என்னும் இருளை அகற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களே, இந்திய தேசத்தினுடைய ஏழ்மிக்க மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். படிப்பினுடைய அவசியத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் நன்கு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் நேரம் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் இடம் கேட்டார் அண்ணல் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி அமைத்தார் பேரறிஞர் அண்ணா. பயணங்களின் போதெல்லாம் படிப்பதையே தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார் நம்முடைய பாரதத்தின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்க முடியாமல் தூக்கத்தையே மறந்தவர் முன்னாள் ஜனாதிபதி திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து படித்து சொன்ன மகா மனிதர் டாக்டர் திரு APJ அப்துல் கலாம் அவர்கள். 35 ஆண்டுகள் நூலகத்திலேயே மூழ்கி மூலதனம் எனும் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான். இன்று வரை கம்யூனிஸ்டுகளின் பைபிளாக போற்றப்படுகிறது காரல் மார்க்சின் கோட்பாடு. ஆசிரியர்களே, இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், படிப்பு ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தும் என்பதற்காக இதை சொல்கிறேன். பிகாசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவினுடைய இசையை விட, கியூபோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு கவிதை, கண்ணதாசனுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட ஒரு மணி நேரம் கற்பித்தல் மேலானது என்றார் நபிகள் நாயகம். கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. கற்க துவங்குபவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியன். கற்றுக் கொடுப்பதினால்தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்கிறோம். நமக்கு அதிகமான ரோஜா மலர்கள் வேண்டும் என்றால் அதிகமான ரோஜா செடிகளை நட வேண்டும், அது இயற்கை. அதுபோல நம்மளுக்கு அதிகமாக அறிவு வேண்டும் என்றால் அதிகமான புத்தகங்களை, அதாவது நல்ல புத்தகங்களை வாசிக்க பழகிக் கொள்ள வேண்டும். நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்கிறது மூதுரை. இதனுடைய விளக்கம் தெரியுமா? நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நீராம்பல், ஆம்பல் மலர் தெரியும் உங்களுக்கு? ஆம்பல்னா நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல். நீராம்பல்னா அள்ளி மலர். அதோடைய நீர் மட்டம் இருக்கும் வரைக்கும் தான் அந்த மலருடைய உயரம் இருக்கும். அந்த நீர் மட்டம் உயர உயர அந்த மலருடைய மட்டமும் உயர ஆரம்பிக்கும். அதுபோல ஆசிரியர்கள் நல்ல புத்தகங்களை படித்து தங்களுடைய நுண்ணறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆசிரியர்களே, உலகத்தில் ஒரு ஆய்வு எடுத்தனர். அதாவது 10 வெற்றியாளர்களை கணக்கில் எடுத்து அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. தாங்கள் வெற்றி அடைந்ததற்கு யார் காரணம், எது காரணம், எது உங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அந்த 10 பேரில் 8 பேர் சொன்ன பதில் தங்களுடைய பள்ளி கல்லூரி ஆசிரியர்களே. இதிலிருந்து வெற்றியாளர்களாக உருவாகுவதற்கு, மாணவர்கள் வெற்றியாளர்களாக உருவாவதற்கு முக்கிய காரணம் ஆசிரியர்கள் இன்று தெரிகிறது. இதற்கு ஒரு அற்புதமான உதாரணம் சாக்ரட்டிஸின் மாணவன் பிளேட்டோ. பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர், who conquered the entire Greek world. உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றி பெற்றவன் அலெக்சாண்டர். அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. தங்களின் வெற்றிக்கு என்ன காரணம், யார் காரணம் என்று வினவினார்கள். அதற்கு மகா அலெக்சாண்டர் சொன்ன பதில், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என் பெற்றோர்கள். என்னிடம் உலகம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்ற பதிலை கூறினார். ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றும் ஒரு உதாரணம். இதெல்லாம் உண்மை நிகழ்வுகள். ஜப்பானிய நாட்டு 70 ஆண்டுகளுக்கு முன்பாக ராணுவ ஆட்சியில் இருந்தது. அந்த நேரத்துல எப்படின்னா, கிராமங்களுக்கு ராணுவ உடை அணிந்த கொள்ளையர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊருக்கு நுழைஞ்சு கொள்ளையடிக்கிறது
அங்க பாக்குறவங்களெல்லாம் வெட்டி சாய்த்து விட்டு கொள்ளையடிப்பதையும் ஒரு வழக்கமாக வைத்திருந்தனர். அப்பொழுது ஒரு கிராமத்திற்கு அவர்கள் நுழைந்தார்கள். அவர்கள் வரும் சத்தம் கேட்டு அந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் தன்னுடைய மறைவிடத்திற்கு சென்று மறைந்து கொண்டனர். ஒரு பெண் தன் வீட்டின் வெளியே உட்கார்ந்திருந்து 2 குழந்தைகளுக்கு உணவு ஊட்டி கொண்டிருந்தார். கொள்ளைகள் வரும் சத்தம் அருகாமையில் கேட்க அவள் தப்பிக்க முயற்சிக்கிறாள். தன்னுடைய 2 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு தன்னிடம் இருந்த 2 குழந்தைகளையும் தூக்கிட்டு மறைவிடத்திற்கு செல்ல முயற்சிக்கிறாள். முடியவில்லை. ஒரு நிமிடம் நிதானித்து அந்த 2 குழந்தைகளையும் பார்த்துவிட்டு ஒரு குழந்தையை மட்டும் இறக்கிவிட்டு ஒரு குழந்தையோடு மறைவிடத்திற்கு ஓடி செல்கிறார். உடனே வந்த அந்த கொள்ளையர்கள் அந்த குழந்தையை வெட்டி சாய்த்து விட்டு அங்கிருந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து விட்டு கொள்ளையர்கள் அந்த ஊரை விட்டு செல்கின்றனர். மறைவிடத்தில் இருந்த அனைவரும் ஊர் மக்கள் எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க. அப்போ அந்த வழிப்போக்கர், ஒரு வயதான முதியவர், அந்த பெண் அந்த குழந்தைய வெட்டுப்பட்டது இல்லையா, அந்த வெட்டுப்பட்ட இடத்தை சென்று குமுறி அழுகிறார். அந்த பெரியவர் வந்து கேட்கிறார், ஏமா ஒரு குழந்தைக்கு, ஒரு தாய்க்கு தன்னுடைய 2 குழந்தைகள் இருந்தா 2 கண்கள் போன்றது தானே, எப்படிமா ஒரு குழந்தையை விட்டுட்டு ஒரு குழந்தைய நீங்க காப்பாற்ற முடிஞ்சது பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த பெண் சொன்ன பதில், என்னிடம் இருப்பது பக்கத்து வீட்டு குழந்தை, படிப்பதற்காக என்னிடம் வந்தது, 2 குழந்தைகளுக்கும் உணவூட்டிக் கொண்டிருந்தேன், என்னிடம் வந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, ஏனெனில் அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியை என்றார் அந்த பெண். ஒரு ஆசிரியர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த நிகழ்வு ஜப்பான், பின்லாந்து புக்ல, பல்கலைக்கழகத்தில் இருக்க புக்ல பாடமாக பயிற்றுவிக்கப்படுகிறது. ஆசிரியர் யார் என்ற கேள்விக்கு வினாவாக இந்த பதில் இருக்கிறது. இது உண்மையான நிகழ்வு. அப்ப ஆசிரியர் என்பவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், எவ்வளவு தியாக சிந்தனையோட இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல உதாரணம். அதுக்கு வாழ்ந்து காண்பியுங்கள் ஆசிரியர்களே, வாழ்ந்து காண்பியுங்கள். எப்படி வாழ்ந்து காண்பிப்பீங்க? ரோல் மாடல். டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் மாடல்னு சொல்றாங்க. அப்ப டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்வு. அவரு மைசூர்ல ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு மாறுதல் கிடைத்தது. மாற்று பணிக்காக கல்கத்தாவிற்கு செல்ல வேண்டிய தருணம் வந்தது. அவரு ரெடி ஆகிறாரு கிளம்புறதுக்கு. அவரிடம் கல்வி கற்றவர்கள் 1000 பேர் இருந்தார்கள். அவர்களே அந்த மாணவர்கள் அவர் மீது கொண்ட பாசத்தினாலும் பிரியத்தினாலும் மரியாதையினாலும் அவரை அங்கிருந்து அனுப்ப மறுக்கின்றனர். அவர்கிட்ட போய் ஆக்கி பேசுறாங்க, போகாதீங்க அப்படின்னு. ஆனா அவரு கண்டிப்பாக போகணும், என்னுடைய மாறுதல் கிடைச்சிருக்கு, நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த காலத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு குதிரை வண்டி தான் பயன்படுத்தினார்கள். குதிரை வண்டி பார்த்துக்கங்க, அந்த காலத்துல இருந்த குதிரை வண்டி. அவருக்கு குதிரை வண்டி வெளியில் தயாராக இருக்கிறது. அவர் உள்ள தன்னுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வெளியில வராரு. வெளியில வந்து பார்க்கும்போது வண்டி மட்டும்தான் இருக்கு, அங்க குதிரை இல்ல, குதிரை ஓட்டுபவரும் இல்லை. என்ன செய்வது என்று பார்க்கிறார். அங்கிருந்து அவருடைய மாணவர்கள், அவருடைய கல்வி கற்ற மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குதிரையும் ஓட்டுபவரையும் அனுப்பிடுறாங்க. அவர் கொண்ட மரியாதையினால, அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தினால அவர் அந்த வண்டியில உட்கார வச்சு, அதாவது மைசூரில் அவர் தங்கியிருந்த இடத்திற்கும் அந்த ரயில் நிலையத்துக்கும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் இருந்தது. அந்த வண்டியை இவர்களே, மாணவர்களே இழுத்து சென்று அவர்களை பணிமனைக்கு அழைத்து சென்றனர், ரயில் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். இந்த நிகழ்வு அவர் பின்னாளில் ஜனாதிபதியாக இருந்த பொழுது பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம், முக்கியமான நிகழ்வுனா நீங்க எதை சொல்லுவீங்க, எதை குறிப்பிடுவீங்கன்னு கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறார், நான் அந்த பணியாற்றி கொண்டிருந்தேனே அந்த காலம் மைசூரில். இந்த நிகழ்வை அவர் மேற்கோள் காட்டுகிறார். எதற்காக அப்படி என்றால், அவர் வகுப்பறைக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரமாவது அவர் படித்துவிட்டு தான் வகுப்பறைக்கு செல்வாராம். அன்று நான் கற்றுக்கொண்டது நிறைய விஷயங்கள். மாணவர்களிடமும் ஆசிரியர்கள் போன்ற ஆசிரியர்களிடமும் நிறைய புத்தகங்கள் படிக்கவும் எனக்கு நேரம் இருந்தது. அப்பொழுது நான் நேரத்தை ஒதுக்கிய
ஒதுக்க முடிந்தது. ஆனால் இந்நாளில் என்னால் அதை ஒதுக்க முடியவில்லை. அதனால் அந்த நிகழ்வு எனக்கு மிக மிக முக்கியமான நிகழ்வு அப்படி என்று அவர் ஏன்னா கற்றுக்கணும். ஆசிரியர் என்பவர் தினமும் கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் வீட்டில தான் பிறக்கிறாங்க. ஆனா அவர்கள் முழு மனிதர்களாக, நல்ல பக்குவப்பட்ட மனிதனாக, ஒரு நல்ல குடிமகனாக வளர்க்கப்படுவது பள்ளியில் தான் என்பதை ஒத்துக்கிறீங்களா? குழந்தைகள் வீட்டில் தான் வளர்க்கப்படுகிறாங்க. அவங்க ஒழுக்கத்தோடவும் நல்ல முறையாகவும் வளர்க்கப்படுவது எங்க அப்படின்னா பள்ளியில் தான். இப்போ நீங்க ஏற்றுனீங்கள விளக்கு, அந்த விளக்கு எப்படி ஒளிர்விட்டு எரியுதோ அதே மாதிரி மாணவர்களின் எதிர்காலத்துக்கு நீங்க தான் ஒளிர்விடக்கூடிய ஆசிரியர்கள். ஒரு எண்ணெய் ஊற்றிய விளக்கு தொடர்ந்து எரிய வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவைப்படும்? எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிகமாக எண்ணெய் நம்ம ஊற்றிக்கொண்டே இருந்தால்தான் அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். அதே போல ஆசிரியர்கள் தினமும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். புது புது விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். If you are not updated, you are outdated. இல்லையா? If you are not updated, you are outdated. So புதுசா நீங்க உங்க நாலேஜை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் இத்தருணத்தில் ஒரு மாணவியாக, ஏன்னா நான் மாணவியாக தான் இன்னுமே நான் என்ன கருதி கொண்டிருக்கிறேன். ஏன்னா நிதமும் நான் சில விஷயங்களை உங்களிடமும் மாணவர்களிடமும் கற்றுக்கொள்கிறேன், புத்தகங்களிடமும் படித்து தெரிந்து கொள்கிறேன். தேங்க்யூ டீச்சர்.